டிடி அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட். நம்மளுக்கு ஒரு டிராஃப்ட் தேவைப்படுது, நம்ம எப்படி ஸ்டேட் பேங்க்கில் போய் அந்த டிராஃப்ட் நம்ம ஃபில் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிடி ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுதான் டிடி ஃபார்ம். இது வந்து டிடி சலான்னு கூட சொல்லலாம். இதில் 2 பார்ட் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேங்க் காப்பி. இதில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி பேங்க்கில் நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இதுதான் கஸ்டமர் கவுண்டர் காப்பின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம கவுண்டரில் கொடுத்தோம்னா இதில் ஒரு சீல் வச்சு நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கஸ்டமர் கவுண்டர் காப்பியில் பிரான்ச் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க, அப்ளிகன்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா டிடி அமௌண்ட் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கு கீழே எக்ஸ்சேஞ்ச், அதாவது டிடி கமிஷன் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இது கவுண்டர் காப்பி. இப்போது நம்ம மெயின் பேங்க் காப்பியில் நம்ம என்னென்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பிரான்ச் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் டைப் கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு எந்த டைப்போ அந்த டைப் நம்ம இதில் செலக்ட் பண்ணணும், அதாவது ஒரு டிக் பண்ணணும். அது கீழே பார்த்திங்கன்னா இன் ஃபேவர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன எழுத போகிறோம்னா நம்மளுக்கு யார் பேரில் நம்ம டிடி இஷ்யூ பண்ண போகிறோம், யார் பேரில் நமக்கு டிராஃப்ட் வேணும், டிடி யார் நேமில் எடுக்கிறீங்க அவங்க பேருக்கு நம்ம இங்கே எழுதணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் இன் வேர்ட்ஸ், நீங்கள் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆகுது அந்த அமௌண்ட் வந்து நம்ம இதில் வேர்ட்ஸில் எழுத போகிறோம். அதாவது டிராஃப்ட் அமௌண்ட், அது கூட நீங்கள் டிராஃப்டோட கமிஷன் இது எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் நீங்கள் இதில் வேர்ட்ஸில் எழுத போகிறீங்க. அதுக்கு கீழே பேயபிள் அட் அப்படின்னு சொல்லி பிரான்ச் நேம் கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் டிராஃப்ட் எந்த பிரான்ச்சுக்கு எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற நேம் இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் பேன் நம்பர் நீங்கள் இதில் எழுதுங்க. பேன் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், இதை வந்து பிளாங்காக நீங்கள் விட்டுடலாம். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் அப்ளிகண்ட். நீங்கள் வந்து அப்ளிகண்ட் அப்படின்னா உங்களோட நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இது கண்டிப்பாக நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே டேட் கொடுத்துருக்காங்க, கரண்ட் டேட் நீங்கள் அதில் எழுத வேண்டியதாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பேங்கர்ஸ் செக் ஃபார் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு டிடி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா டிடி கமிஷன் சார்ஜஸ். டிடி சார்ஜஸ்னால் பேங்க்கில் நம்ம டிடி அப்ளை பண்ணி வாங்குறதுக்காக நம்ம கொடுக்குற சார்ஜ், பேங்க் கொடுக்குற சார்ஜ் தான் டிடி சார்ஜஸ். இது வந்து அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். டிராஃப்ட் அமௌண்ட் எழுதிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான டிடி சார்ஜும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல. அது கீழே டோட்டலுங்கிற இடத்துல ஃபுல் அமௌண்ட் டோட்டல் பண்ணி கிராண்ட் டோட்டல் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி அப்ளிகேண்ட் சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களோட சைன் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியுறதுக்காக இந்த சலானை நம்ம ஃபில் பண்ணியே காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கவுண்டர் காப்பி ஃபில் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம பிரான்ச் இடத்துல நம்ம பிரான்ச் நேம் மென்ஷன் பண்ணுறோம். இங்கே நான் சேலம் மெயின் பிரான்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். அது கீழே டேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கரண்ட் டேட் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் நேம், யார் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம் அவங்க நேம் இதில் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நான் என் பேர் போட்டுக்கிறேன். அது கீழே அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட்டுக்கு டிராஃப்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அது கீழே எக்ஸ்சேஞ்ச், அதாவது டிடி கமிஷன் சார்ஜஸ் இருக்கும், அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ரெண்டோட டோட்டல் வந்து கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. 8550 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டோட்டல் வந்து இங்கே நம்ம வேர்ட்ஸில் எழுத போகிறோம். ₹8,550 ஒன்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ கவுண்டர் காப்பி நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மெயின் பார்ட்டை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதே டீட்டெயில்ஸாக இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம். பிரான்ச் அப்படிங்கிற இடத்துல பிரான்ச் நேம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இங்கே டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் டிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல டேட் மென்ஷன் பண்ணிடுங்க. கரண்ட் டேட் தான் நீங்கள் எழுதணும். இன் ஃபேவர் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல யார் நேமுக்கு நீங்கள் டிராஃப்ட் எடுக்க போகிறீங்க அவங்க நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட் மென்ஷன் பண்ணிடுங்க. டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு தெரியும் 8550. ஸோ அந்த அமௌண்ட் இங்கே வேர்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அமௌண்ட் வந்து ஃபிகரில் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். 8500, அதாவது அதுதான் டிடி அமௌண்ட். அது கீழே எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட், அதாவது கமிஷன் சார்ஜஸ் 50.
இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணி கீழே டோட்டல் அப்படிங்கிற காலத்தில் நீங்கள் எழுதிடுங்க 8550. அது கீழே நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் அப்ளிகேண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நேம் உங்கள் அட்ரஸ் இதில் இங்கே எழுதிடுங்க. இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, மறக்காமல் உங்கள் மொபைல் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ இந்த சீதாராம் ஃபவுண்டேஷன் எந்த ஏரியாவில் இருக்குது அந்த ஏரியாவோட பிரான்ச் நேம் கேட்டிருக்காங்க. அந்த பிரான்ச் நேம் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. நான் இங்கே சேலம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு மறக்காமல் உங்களோட சைன் இந்த பக்கம் கீழே போட்டுருங்க. இப்போ இந்த டிராஃப்ட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செக்கு கொடுக்குறோம் இல்லை கேஷ் கொடுக்குறோமோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம இதில் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரான் ஆன் பேங்க்கில் நீங்கள் என்ன பேங்க் செக் கொடுக்குறீங்க அந்த பேங்க்கோட நேம் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரான்ச்னு சொல்லி ஒரு காலம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்கள் செக்கு எந்த பிரான்ச்சோட செக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செக் நம்பர் இங்கே எழுதிருங்க. டோட்டல் செக் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் செக் கொடுக்கல, நீங்கள் கேஷ் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த காலம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ண போதும். கேஷ் வந்து என்ன டினாமினேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க, 500s எவ்வளோ வச்சுருக்கீங்க, 100s எவ்வளோ வச்சுருக்கீங்க, அதெல்லாம் டீட்டெயிலாம் நீங்கள் எழுதணும். இப்போ 500s 16 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. 500 × 16 8000. 100s 5 இருக்குது அப்படின்னா 100 × 5 500. 50ல் ஒரு நோட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 50 × 1 50. பிளாங்காக இருக்க காலத்தை நீங்கள் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. கீழே டோட்டல் அமௌண்ட் ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சலானை இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணி பார்த்துறோம். இது ஜஸ்ட் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா போதும். வித்தின் 1 hour to 2 hour உங்களுக்கு டிராஃப்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வேறு எந்தெந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.